உங்களோட வீட்ல நீங்க தான் ஃபர்ஸ்ட்டா காலேஜ் போறீங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட்ட அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த சர்டிஃபிகேட் வந்து எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க காலேஜ் போகும்போது ஃபீஸ்ல வந்து சலுகை குடுப்பாங்க. அதாவது அவங்க ஒரு அமௌண்ட் சொல்லுவாங்க. அது மட்டும் நம்ம கட்டினா போதும். மீதி அமௌண்ட்ட வந்து கவர்மெண்ட் வந்து நமக்காக கட்டிரும். இதுக்கு அப்ளை பண்றதுக்கு உங்களோட வீட்ல யாருமே டிகிரி முடிச்சிருக்க கூடாது. நீங்க தான் ஃபர்ஸ்ட்டா காலேஜ் போறவங்களா இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து நீங்க படிக்கிறது ப்ரொஃபஷனல் கோர்ஸா இருக்கணும். அதாவது நீங்க வந்து மெடிக்கல் சம்மந்தமா படிக்கிறீங்க, அப்படி இல்லன்னா எம்பிபிஎஸ் படிக்க போறீங்க, இன்ஜினியரிங் படிக்க போறீங்க, அப்படி இல்லன்னா லா படிக்க போறீங்க, அக்ரிகல்ச்சர் சம்மந்தமா ஏதாவது படிக்க போறீங்கன்னா, நீங்க வந்து ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட்ட அப்ளை பண்ணிக்கலாம். அந்த சர்டிஃபிகேட் அப்ளை பண்றதுக்கு நீங்க எங்கேயும் அலைய வேண்டாம். உங்களோட மொபைல் ஃபோன்ல ஆன்லைன் மூலியமாவே ஈஸியா அப்ளை பண்ணிக்கலாம். அது எப்படி அப்ளை பண்றது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம பேஜோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த வெப்சைட்டோட லிங்க் கொடுத்துருக்கோம். அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக அந்த வெப்சைட்குள்ளே போயிடும். அந்த வெப்சைட்டோட இன்னர் பேஜ் இதை மாதிரி தான் இருக்கும். இதில் பயனாளர் உள்நுழைவு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சைன்இன் பண்ணுற பேஜ் வரும். எப்படி லாகின் பண்ணணும் அப்படின்னு தெரியாமல் இருந்தீங்கன்னா நம்மளோட பேஜில் எப்படி லாகின் பண்ணணும் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றோம். அதை வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சைன்இன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு உங்களோட நேமு, பாஸ்வேர்டு, அதுக்கப்புறம் ஒரு கேப்சா கோட் கொடுத்துருப்பாங்க. அதையும் டைப் பண்ணிவிட்டு லாகின் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சர்வீஸ் வைஸில் போயிட்டு ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். தெரியலைன்னா இந்த சர்ச் பாக்ஸில் சர்ச் பண்ணிங்கன்னா அது வந்துடும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் நம்மளுக்கு தேவைப்படும் அப்படிங்கிற டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட ஃபோட்டோ, அதுக்கப்புறம் அட்ரஸ் ப்ரூஃப்க்கு ஏதாவது ஒன்று, அப்ளிகன்ட் ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்டு அதாவது டிசி, செல்ஃப் டிக்ளரேஷன் ஆஃப் ஃபாதர், அதுக்கப்புறம் செல்ஃப் டிக்ளரேஷன் ஆஃப் மதர், ஃபாதர் ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்டு, மதர் ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்டு, ஃபேமிலி கார்டு அப்படி இல்லைனா ஸ்மார்ட் கார்டு, செல்ஃப் டிக்ளரேஷன் ஆஃப் அப்ளிகண்ட்டு, அதுக்கப்புறம் கரண்ட் அகாடமிக் இயர் சர்டிஃபிகேட். இது எல்லாமே இந்த ஒரு சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறதுக்கு நமக்கு தேவைப்படும். அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து 60 ரூபா போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ப்ராசஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்தீங்கன்னா உங்களோட கேன் நம்பர் கேட்டிருப்பாங்க. உங்களோட கேன் நம்பர் என்ட்ரி பண்ணிக்கோங்க. கேன் நம்பர் தெரியல அப்படின்னா ரெஜிஸ்டர் கேனில் போயிட்டு நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். கேன் நம்பர் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துரும். அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட கேன் நம்பரை என்ட்ரி பண்ணிங்கன்னா உங்களோட டீட்டெயில் வரும். அதாவது உங்களோட நேமு, அதுக்கப்புறம் உங்கள் ஃபாதர் நேமு, உங்களோட மொபைல் நம்பர் வந்துடும். ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட ஆதார் நம்பர் டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க. அப்புறம் உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி சென்ட் ஆகும். அந்த ஓடிபியை இந்த ஒரு பாக்ஸில் என்ட்ரி பண்ணிக்கோங்க. அப்புறம் கன்ஃபார்ம் ஓடிபி அப்படின்னு கொடுத்துட்டு ப்ராசஸ் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். நம்ம கேன் நம்பர் கொடுத்தனால உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் வந்து அதுவே ஃபில் ஆகி வந்திருக்கும். எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத மட்டும் ஒருக்கா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் வந்து கிராஜுவேஷன் டீட்டெயில்ஸ், அதுக்கப்புறம் உங்களோட டீட்டெயில்ஸ், உங்களோட அட்ரஸ் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் அது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அது எல்லாமே செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு குடும்ப உறுப்பினர்கள் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட குடும்பத்தில் யார் யாரெல்லாம் இருக்காங்க அவங்களோட டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து உங்கள் அப்பாவோட பேர், அவங்களோட வயசு, அவங்க என்ன படிச்சிருக்காங்க, அவங்க வந்து உங்களுக்கு என்ன ரிலேஷன், உயிரோட இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறத கொடுக்கணும். நெக்ஸ்ட் ஆட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அம்மா, உங்கள் கூட பிறந்தவங்க அப்படி ஒவ்வொன்றா கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொருத்தங்க டீட்டெயிலையும் நீங்கள் ஒன் பை ஒன்னாக ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு எஜுகேஷனல் டீட்டெயில்ஸில் கோர்ஸ் கம்ப்ளீட்டட் அதை வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இயர் ஆஃப் பாசிங், நீங்கள் என்ன இயரில் முடிச்சிங்களோ அதை வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கரண்ட் கோர்ஸ், இப்போ என்ன படிக்கிறீங்கன்னு கொடுத்துட்டு கரண்ட் அகாடமிக் இயர் அதாவது என்ன இயருன்னு என்ட்ரி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன காலேஜில் படிக்கிறீங்களோ அந்த காலேஜோட நேம் இங்கிலீஷில் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு தமிழில் கொடுத்துக்கோங்க. அப்புறம் அந்த காலேஜ் இருக்கிற அட்ரஸை இங்கிலீஷில் என்ட்ரி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு தமிழில் என்ட்ரி பண்ணிக்கோங்க. கீழே சப்மிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்துட்டு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் அப்லோட் பண்ணணும்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா அந்த டாக்குமெண்ட்லாம் இருக்கும். இதில் வந்து ஆடுன்னு கொடுத்தீங்கன்னா ஒவ்வொரு டாக்குமெண்ட்டை நம்ம அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு டாக்குமெண்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு டாக்குமெண்ட் நம்பரில் அது எத்தனாவது டாக்குமெண்ட், அதாவது ஃபோட்டோனா 1, எனி அட்ரஸ் ப்ரூஃப்னா 2 அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து டாக்குமெண்ட் நம்பரையும் என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணிவிட்டு ஒன் பை ஒன்னாக எல்லா டாக்குமெண்ட்டையுமே ஃபில் பண்ணிக்கோங்க. கீழே வந்து நீங்கள் அப்லோட் பண்ண வரிசையாக வந்துட்டே இருக்கும். அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கீழே மேக் பேமெண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை செலக்ட் பண்ணிட்டு 60 ரூபா பே பண்ண சொல்லுவாங்க. அதை பே பண்ணாலே போதும். உங்களோட ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் அப்ளை ஆயிரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. வேற ஏதாவது அப்ளிகேஷன் வேணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.